Hi friends, நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. 2-3 நிமிஷம் நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் மறுபடியும் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்குங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 4 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் துருவி ஆட் பண்ணுறனா கூட ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள், நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.